வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 3ல வந்துட்டு ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க, ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை மெயினாக அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதில் ஐஆர் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 நியூல இருந்துட்டு 15 நியூ. இது நான் வேவ் நம்பர்ல சொல்லியிருக்கேன். இவ்வளோ ரீஜியன் இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃப்ராரெட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு இது இருக்கு, அதாவது நியர் ஐஆர், ஃபார் ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு. நியர் இன்ஃப்ராரெட் ரீஜியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ரேஞ்ச் எவ்வளோனா 0.8 நியூ டு 2.5 நியூ. இது வந்து நியர் ஐஆர். இது 2.5 நியூல இருந்து 15 நியூல இருந்து 15 நியூ டு 200 நியூ ரேஞ்ச் லெவல் இருந்துச்சுன்னா இது ஃபார் ஐஆர் ரீஜியன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா, இதுல மோஸ்ட்லி இந்த இதுல வந்துட்டு இன்ஃப்ராரெட் ரீஜியன் இந்த இதுல வந்துட்டு கிராஃப் வந்து எது வர்சஸ் எதுக்கு பிளாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் வெர்சஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேவ் நம்பர். இதுல கிராஃப் எது வர்சஸ் எதுக்கு பிளாட் பண்ணிருப்பாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் வர்சஸ் வேவ் நம்பருக்கு பிளாட் பண்ணிருப்பாங்க. இந்த வேவ் நம்பருக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேவ் நம்பர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு 2.5 நியூன்னு கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா 2.5 இன்ட்டு 10⁻⁻4 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதை வந்துட்டு நம்ம வேவ் நம்பர்ல, இது வந்துட்டு நம்ம இதுல கொடுத்துருக்கோம், வேவ் நம்பர்ல கொடுத்துருக்கோம். இதை வேவ் லென்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1/2.5 இன்ட்டு 10⁻⁻4 வரும். ஸோ இதுல இருந்துட்டு வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 4000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் மெயினா இது யாருக்கு யூஸ், எதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறத டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஐஆர் ரீஜியன் லெவல் சொல்லியிருக்கேன். நியர் ஐஆர்னா எவ்வளோ ரீஜியன், ஃபார் ஐஆர்னா எவ்வளோ ரீஜியன், இதுல எது வர்சஸ் எது கிராஃப்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். பெர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் வர்சஸ் வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிய நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லலாம். இதோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம், வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு டைபோல் மூமெண்ட் சேஞ்சஸ் இருக்கணும். சேஞ்ச் இன் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருந்தாதான் நம்ம எதுல இங்க ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில டிடெக்ட் பண்ணவே முடியும் அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே. மெயின் கண்டிஷன் என்ன, நம்ம எடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு சேஞ்ச் இன் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு CO, NH இந்த மாதிரி காம்பவுண்ட் இதெல்லாம் எடுத்தோம்னா டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டை மட்டும் தான் நம்ம எதுல வந்து டிடெக்ட் பண்ண முடியும், ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில டிடெக்ட் பண்ணவே முடியும். கண்டிஷன் இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த NH மாலிகுல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை இது மேலே பாஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆகும், நார்மலா இருக்கக்கூடிய லோயஸ்ட் எனர்ஜில இருந்துட்டு அது என்னவா மாறும், ஹையர் வைப்ரேஷனல் லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். அது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஐஆர்
அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு லோயர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா அந்த ஹையர் எனர்ஜி அந்த வைப்ரேஷனல் லெவலுக்கு சேஞ்ச் ஆகும்போது, வைப்ரேஷனல் அப்படிங்கும்போது நிறைய ரொட்டேஷனல் இதுவும் அக்கம்பைன் பண்ணப்பட்டது தான். ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம என்னன்னு சொல்றோம், வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுல கார்பன் கார்பன் அது மாதிரி அல்கீன்ஸு அல்கைனு இந்த மாதிரி சிமெட்ரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஐஆர்ல இது டிடெக்ட் பண்ண முடியாது. ஐஆர் ரீஜியன் டு நாட் அப்சார்ப். கண்டிப்பா நம்ம எடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு என்ன இருக்கணும், சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல எந்தெந்த ரீஜியன் லெவலுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இதுல இன்ஃப்ராரெட் ரீஜியன் வந்துட்டு 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 1 இருந்ததுன்னா அது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. இது 10⁴ to 10⁴2 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 1 இருந்துச்சுன்னா அது வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. இதுல இந்த ரீஜியன் லெவல். ஓகேவா? ரொட்டேஷனல்னா 100 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 1 இன்ஃப்ராரெட் ரீஜியன் கிடைக்கும். வைப்ரேஷனல்னா 10⁴ to 10⁴2 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 1 லெவலுக்கு நம்மளுக்கு ஐஆர் ரீஜியன் கிடைக்கும். இதுல வந்துட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம்னா அதுக்கு நிறைய அப்சார்ப்ஷன் பேர்ன்ஸ் இது கிடைக்கும். யூவிலலாம் வந்துட்டு நிறைய பீக் கிடைக்கும். இங்க ஐஆரை பொறுத்தளவுல நிறைய அப்சார்ப்ஷன் பேண்டுன்னு சொல்லுவோம் இங்க கிடைக்கக்கூடியத. ஸோ யூவியை விட இதுல வந்துட்டு என்னது நம்மளுக்கு கிளியரா அந்த அப்சார்ப்ஷன் பேண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஒரு வைப்ரேஷனல் இது அப்படின்னு எடுத்தோம்னா அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வைப்ரேஷனல் இந்த ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்டோட மாஸ், அதுல இருக்கக்கூடிய ஆட்டத்தோட மாசஸ, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பாண்டோட ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் அந்த ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குது அந்த மாலிகுல்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கிறது, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும்னு சொல்றாங்க. எதெல்லாம் அந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணுதுன்னா ஒரு 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டமோட மாஸை டிபெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டம்ஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் அந்த மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டோட ஸ்ட்ரென்த், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணதான் இந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா இதுல இருக்கக்கூடிய என்னது டைப்ஸை பார்க்க போறோம். 2 டைப்ஸ் இருக்கு வைப்ரேஷனல் இதுல. ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் ஒன்று, இன்னொன்று பெண்டிங் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்கு. ஸோ டைப்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு, ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 2 ஆட்டம்ஸோடது டிஸ்டன்ஸ் ஒன்று அதிகமாகலாம் அல்லது கம்மியாகலாம். ஒரு குறிப்பிட்ட பாண்ட் ஆக்சிஸ் அந்த பிணைப்பு மையத்தை இதா வச்சுக்கிட்டு அச்சா வச்சுட்டு அதை பொறுத்து நம்மளோட எடுத்திருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒன்று அதிகப்படுத்துறோம் அல்லது கம்மியாக்குறோம் அப்படின்னா தான் அதான் என்னது ஸ்ட்ரெச்சிங்னு அர்த்தம். பெண்டிங் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் வெர்சஸ் பெண்டிங். இப்போ பெண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் பாண்ட் ஆக்சிஸ் தான், பட் அந்த ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்றது, இடம் மாத்தி வைக்கிறது. ஓகேவா? பொசிஷனை மாத்தி வைக்கிறது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன பண்றோம், 2 ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸை ஒன்று அதிகமாக்குறோம் இல்லாட்டி கம்மியாக்குறோம் த்ரூ சேம் பாண்ட் ஆக்சிஸ். ஒரே பிணைப்பு மையத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ஆட்டத்தோட டிஸ்டன்ஸை ஒன்று அதிகமாகவோ அல்லது டிக்ரீஸ் பண்ணவோ செய்யறோம். பெண்டிங் அப்படின்னா சேம் பாண்ட் ஆக்சிஸ் தான்,
அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், 2 ஆட்டம்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்றோம். ஆட்டம்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்றோம். அதுதான் என்னது பெண்டிங் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த இதுல பார்த்தோம்னா யாருக்கு வந்துட்டு அதிக ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது, ஸ்ட்ரெச்சிங்க்கா பெண்டிங்க்கா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங்க்கு தான் அதிகமான ஃப்ரீக்வன்சி எனர்ஜி தேவைப்படுது கம்பேர்டு டு பெண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் அண்ட் பெண்டிங் வைப்ரேஷன் இதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரெச்சிங்லயே 2 கேட்டகரி இருக்கு, சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இங்க வந்துட்டு 2 மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வந்துட்டு சேம் டைரக்ஷன்ல நம்ம வந்துட்டு அத தள்ளுறோம் அப்படின்னா இந்த ஒண்ணு லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக்குறது அது கம்மியாக்குறது, அப்படித்தானே? ஸோ இந்த 2 ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸை நம்ம சேம் டைரக்ஷனை நோக்கி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அது சிமெட்ரி. என்னது? சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங். ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுக்கோங்களேன், நான் இங்க எக்ஸ் ஒய்ங்கிற மாலிகுல் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்துட்டு இப்போ உள்நோக்கி, இன்னொரு ஆளு வெளிநோக்கி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் என்னது, மூவ் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் பேர் தான் என்ன பேரு, அசிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு பேரு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச்சிங்ல 2 கேட்டகரி இருக்காங்க, சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங், இன்னொன்னு அசிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங். சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய 2 ஆட்டம்ஸையும் மூவ் ஆன் சேம் டைரக்ஷன், டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா 2 ஆட்டம்ஸையும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல பெண்டிங்ல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் பார்த்தரலாம். பெண்டிங்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிசரிங், நெக்ஸ்ட் ராக்கிங், தேர்ட் இது ட்விஸ்டிங், வேக்கிங். 4 டைப்ஸ் இருக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ சிசரிங் அப்படின்னா என்ன, அதாவது அதுல இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிசரிங்னா 2 ஆட்டம்ஸும் ஒன்னு அப்ரோச் பண்றது, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிசரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம சிசர் மூவ் ஆகும்ல, எந்த மாதிரி மூவ் ஆகுற இது பேர் தான் என்னது, சிசரிங் வைப்ரேஷன். ராக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே டைரக்ஷனை நோக்கி மூவ் பண்ணுது அப்படின்னா ராக்கிங். இங்க வந்துட்டு அந்த ஆட்டம்ஸோட மூவ்மெண்ட் வந்து சேம் டைரக்ஷனை நோக்கி இருக்கிறது. வேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே கீழே மூவ் ஆயிட்டு வர மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன் பொசிஷனுக்கு என்ன ஆயிட்டு வருது, மூவ் ஆயிட்டு வருது. ஒரு சென்ட்ரலா ஒரு மையத்தை வச்சுட்டு அதை பொறுத்துட்டு மேலே கீழே அப் அண்ட் டவுனுக்கு மூவ் ஆகி வருது 2 ஆட்டம்ஸும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்விஸ்டிங் அப்படின்னா என்னத்தனா, ஒரு ஆட்டம்ஸ் மேல நோக்கி, இன்னொரு ஆட்டம் கீழ் நோக்கி, ஒரு ஆள் அப்னா இன்னொரு ஆள் டவுன் பொசிஷனுக்கு மூவ் ஆகி வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவா தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இன்னும் இதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது என்னென்ன ரீஜியன்ல இருக்கும், அது எப்படி டிடெக்ட் பண்றது, அந்த இதுக்கான இன்னொரு வீடியோ அடுத்த இதுல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.